வணக்கம் என் உறவுகளே. நான் உங்கள் பிரபஞ்ச ஆசிரியர். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தெரியாத ஒரு உண்மை இருக்கிறது. அது என்னன்னா, எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. சில பேர் சாதாரணமா வாழ்றாங்க, சில பேரோ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆனா அந்த தேர்வு எப்படி நடக்குது தெரியுமா? யாருக்கும் தெரியாம, சத்தமில்லாம பிரபஞ்சம்தான் அந்த மனிதரை தேர்ந்தெடுக்குது. இப்போ நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க இப்போ இந்த குரலை கேட்குறீங்கன்னா அதுவே ஒரு அறிகுறி இருக்கலாம். ஏன்னா பிரபஞ்சம் யாரையும் காரணம் இல்லாம இங்க கொண்டு வராது. நீங்க இந்த வீடியோவை பார்த்தது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. இது ஒரு அழைப்பு. ஆம், பிரபஞ்சம் உங்களை அழைக்குது. ஆனா அது நேராக பேசாது. அது சைகை காட்டும். அது அறிகுறிகள் தரும். அந்த அறிகுறிகளை புரிஞ்சுக்கிறவங்க தான் தங்கள் வாழ்க்கையை மாத்திக்கிறாங்க. புரிஞ்சுக்க முடியாதவங்க அதே இடத்துலவே நிக்கிறாங்க. இப்போ கவனமா கேளுங்க. முதலாவது அறிகுறி, உங்களுக்கு எப்போதாவது எதுவும் காரணம் இல்லாம ஒரு விசித்திரமான உணர்வு வந்திருக்கா? அதாவது, என்னோட வாழ்க்கை இன்னும் பெரியதா இருக்கணும், நான் இங்க இருக்கக்கூடாது, எனக்கு இன்னும் ஏதோ செய்யணும், இந்த மாதிரி ஒரு உள்ளுணர்வு. இதுதான் முதல் சைகை. பிரபஞ்சம் உங்க உள்ள பேசுறது. அது உங்க மனசுக்குள்ள ஒரு தீ மூட்டுது. அந்த தீயை நீங்க இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா அது மெதுவா அணைந்து போயிடும். ஆனா நீங்க அதை கவனிச்சீங்கன்னா அது உங்களை வேற லெவலுக்கு எடுத்துச்சும். ரெண்டாவது அறிகுறி, உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் மீண்டும் மீண்டும் நடக்குது. ஒரே மாதிரி மனிதர்கள், ஒரே மாதிரி பிரச்சனைகள், ஒரே மாதிரி சூழ்நிலைகள். நீங்க நினைப்பீங்க, என்னடா இது மீண்டும் மீண்டும் நடக்குதுன்னு. அது கோயின்சிடன்ஸ் இல்ல, அது ஒரு பாடம். பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுது, நீங்க இதை புரிஞ்சுக்கல, அதனால நான் மீண்டும் காட்டுறேன். மூன்றாவது அறிகுறி, நீங்க சில நேரம் தனியா இருக்கணும்னு தோணும். எல்லாரும் கிரவுட்ல இருக்கும்போது நீங்க மட்டும் சைலன்ஸ் தேடுவீங்க. அது டிப்ரெஷன் இல்ல, அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆரம்பம். பிரபஞ்சம் உங்களை தனியா வைக்குது. ஏன்னா அது உங்களை உருவாக்குது. ஒரு விதை மண்ணுக்குள்ள போய் தனியா வளர்ந்து மரமா ஆகிறது மாதிரி நீங்களும் இப்போ உருவாக்கப்படுறீங்க. நான்காவது அறிகுறி, உங்களுக்கு சில நேரம் அதிசயமா காயின்சிடென்சஸ் நடக்கும். நீங்க யாரையாவது நினைச்சா அவங்க கால் பண்ணுவாங்க. நீங்க ஏதாவது டவுட் வந்தா அதுக்கான ஆன்சர் எங்கேயோ கிடைக்கும். நீங்க நினைப்பீங்க, இது எப்படி பாசிபிள்னு. அது சாதாரணம் இல்ல, அது பிரபஞ்சம் உங்களோட கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகுது என்பதற்கான சைகை. ஐந்தாவது அறிகுறி, உங்களுக்கு சில விஷயங்கள் திடீர்னு இன்ட்ரெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். முன்னாடி கவனிக்காத விஷயங்கள் இப்போ உங்களை இழுக்க ஆரம்பிக்கும். ஆன்மீகம், உள்ளுணர்வு, வாழ்க்கை உண்மை, இந்த மாதிரி விஷயங்கள். அது ரேண்டம் இல்ல, அது டைரக்ஷன். பிரபஞ்சம் உங்களை வழி நடத்துது. இப்போ நான் உங்ககிட்ட நேராக சொல்றேன், இந்த அறிகுறிகளில் குறைந்தபட்சம் 2 இருந்தாலும் நீங்க சாதாரண மனிதர் இல்ல, நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆனா இது ஆரம்பம்தான். நீங்க இப்போ கேட்ட அறிகுறிகள் அவை சின்ன சைகைகள் மாதிரி தோணலாம். ஆனா அதன் பின்னாடி இருக்கும் உண்மை மிகவும் ஆழமானது. பிரபஞ்சம் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் பொழுது அது அவருக்கு மட்டும் ஒரு வழி அமைக்கும். அந்த வழி எளிதா இருக்காது. அதனாலதான் அடுத்த அறிகுறி கொஞ்சம் கஷ்டமானது. ஆறாவது அறிகுறி, உங்க வாழ்க்கையில திடீர்னு மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். நீங்க பிளான் பண்ணாத விஷயங்கள் நடக்கும். நீங்க எதிர்பார்க்காத பாதைகள் திறக்கும். சில நேரம் நீங்க பிடிச்ச விஷயங்களையே இழக்க நேரிடும். நீங்க கேள்வி கேட்பீங்க, ஏன் இது எனக்கு மட்டும் நடக்குதுன்னு. ஆனா உண்மை என்னன்னா, பிரபஞ்சம் உங்க பழைய வாழ்க்கையை உடைக்குது, புதிய வாழ்க்கைக்கு இடம் செய்யுது. ஒரு வீடு கட்டணும்னா முதல்ல பழையதை உடைக்கணும். அது போலதான் நீங்க இழந்ததெல்லாம் தண்டனை இல்ல, அது தயாரிப்பு. ஏழாவது அறிகுறி, உங்களுக்கு சுற்றி இருக்கிறபடி மனிதர்கள் மாற ஆரம்பிப்பாங்க. முன்னாடி உங்களோட இருந்தவங்க தொலைஞ்சு போவாங்க. சிலர் தானாகவே விலகுவாங்க. சிலரை நீங்களே விளக்க வேண்டி வரும். இதுல பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா பிரபஞ்சம் உங்களை உயரத்துக்கு எடுத்து செல்லும் போது அதுக்கு பொருந்தாதவங்களை நீக்குது. ஒரு மரம் மேலே வளரும் போது பழைய இலைகள் விழும். அதுதான் இயற்கை. அதுவே இங்க நடக்குது. எட்டாவது அறிகுறி, உங்களுக்கு உள்ளே ஒரு போராட்டம் நடக்கும். ஒரு பக்கம் பழைய நீங்க, மற்றொரு பக்கம் புதிய நீங்க. ஒரு குரல் சொல்லும், சாதாரணமா வாழுன்னு. மற்றொரு குரல் சொல்லும், நீங்க பெரியதுக்கு பிறந்தவங்கன்னு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல நீங்க குழப்பமா இருப்பீங்க. ஆனா கவனமா கேளுங்க, அந்த புதிய குரல் தான் உண்மை. அதுதான் உங்க ஆன்மாவின் குரல். ஒன்பதாவது அறிகுறி, நீங்க சில நேரம் காரணம் இல்லாம கஷ்டப்படுவீங்க.
எதுவும் சரியா போகவில்லை என தோணும். எல்லாமே சிக்கலா இருக்கும். நீங்க நினைப்பீங்க, நான் தவறா போயிட்டேனான்னு. ஆனா அது தவறு இல்ல. அது சோதனை. பிரபஞ்சம் உங்களை சோதிக்குது. நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்னு பார்க்குது. ஏன்னா பெரிய விஷயங்களுக்கு பெரிய மனசு வேணும். அதனால தான் இந்த சோதனை. 10வது அறிகுறி. உங்களுக்கு சில நேரம் ஃபியூச்சரை பற்றிய ஒரு உணர்வு வரும். ஏதோ நடக்க போறது மாதிரி தோணும். சில விஷயங்கள் நடக்கும்னு முன்னாடியே உணர்வீங்க. அது இமேஜினேஷன் இல்ல, அது இன்யூஷன். பிரபஞ்சம் உங்களுக்கு சிக்னல் கொடுக்குது. நீங்க அதை நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இப்போ இவ்வளவு அறிகுறிகள் நீங்க கேட்டாச்சு. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த அறிகுறிகளில் எத்தனை உங்களுக்கு இருக்கு? நேர்மையாக யோசிங்க. ஏன்னா இந்த கேள்விக்கு நீங்க தரும் பதில் உங்க வாழ்க்கையை மாற்றும். ஆனா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் எல்லாத்திலும் பெரிய ரகசியம். அதுதான் எல்லாத்திலும் பெரிய ரகசியம். நீங்க இப்போ வரை கேட்ட எல்லா அறிகுறிகளும் ஒரு உண்மையை சுட்டி காட்டுது. ஆனா அந்த உண்மை என்னன்னு புரிஞ்சுக்காம இருந்தா இந்த அறிகுறிகளுக்கு அர்த்தமே இருக்காது. அந்த உண்மை என்னன்னா, பிரபஞ்சம் யாரையும் சும்மா தேர்ந்தெடுக்காது. அது தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு கடமை இருக்கும், ஒரு பாதை இருக்கும். இப்போ கவனமா கேளுங்க. 11வது அறிகுறி. நீங்க சில நேரம் காரணம் இல்லாம மற்றவங்களுக்கு உதவணும்னு தோணும். அவங்க கஷ்டப்படுறத பார்த்தா உங்களுக்கு உள்ள ஏதோ கஷ்டமா இருக்கும். நீங்க உதவி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அது சாதாரண குணம் இல்ல, அது உங்க உள்ளே இருக்கும். உயர்ந்த ஆற்றல். பிரபஞ்சம் உங்களை மற்றவர்களுக்கு ஒளியாக பயன்படுத்தணும் என்பதற்கான சைகை. 12வது அறிகுறி. நீங்க பொய் வாழ்க்கையை தாங்க முடியாம போயிடுவீங்க. நடிப்பு, நாடகம், பொய்யான உறவுகள், இது எல்லாமே உங்களுக்கு சலிப்பா தோணும். நீங்க உண்மையை தான் தேடுவீங்க. உண்மையான மனிதர்களை தான் விரும்புவீங்க. ஏன்னா பிரபஞ்சம் உண்மையானவர்களையே தேர்ந்தெடுக்குது. 13வது அறிகுறி. நீங்க சில நேரம் உங்களை நீங்களே புரிஞ்சுக்க முடியாம இருப்பீங்க. நான் யார்? நான் என்ன செய்யணும்? என்னோட வாழ்க்கை நோக்கம் என்ன? இந்த கேள்விகள் உங்களை விட்டு போகாது. இதுதான் முக்கியமான சைகை. ஏன்னா இந்த கேள்விகளை கேட்கிறவங்களே பதில் கண்டுபிடிப்பாங்க. பதில் கண்டுபிடிச்சவங்க தான் தங்கள் வாழ்க்கையை மாற்றுவாங்க. 14வது அறிகுறி. நீங்க தப்பான விஷயங்களை செய்ய முயற்சிச்சீங்கன்னா உடனே ஏதாவது தடுக்குது. நீங்க நினைப்பீங்க, ஏன் எனக்கு மட்டும் எதுவும் ஸ்மூத்தா போகலன்னு. ஆனா உண்மை என்னன்னா, பிரபஞ்சம் உங்களை காப்பாத்துது. அது உங்களை தவறான பாதைக்கு போக விடாது. அதனால தான் தடைகள். 15வது அறிகுறி. உங்களுக்கு உள்ளே ஒரு சக்தி இருக்கு என்ற உணர்வு வரும். அது என்னன்னு நீங்க சொல்ல முடியாது. ஆனா அது இருக்குன்னு தெரியும். சில நேரம் அது உங்களை புஷ் பண்ணும், சில நேரம் அது உங்களை காம் பண்ணும். அது உங்க உள்ளே இருக்கும் பிரபஞ்சத்தின் சக்தி. இப்ப கவனமா கேளுங்க. இந்த எல்லா அறிகுறிகளும் சேர்ந்து ஒரு விஷயம் சொல்றது. நீங்க ஒரு சாதாரண வாழ்க்கைக்காக பிறக்கல. நீங்க ஒரு காரணத்துக்காக வந்திருக்கீங்க. ஆனா இங்கதான் அதிகமானவங்க தவறுறாங்க. அவங்கள் இந்த அறிகுறிகளை பார்க்கறாங்க, ஆனா அதுக்கு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அதனால அவங்களோட வாழ்க்கை மாறவே மாறாது. பிரபஞ்சம் வாய்ப்பு கொடுக்குது, ஆனா அந்த வாய்ப்பை பிடிக்கணும் என்பது உங்க முடிவு. நீங்க பயப்படுறீங்களா அல்லது முன்னேறுறீங்களா? இந்த ஒரு தேர்வு தான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இப்போ நான் உங்ககிட்ட வந்து நேரா கேட்கிறேன், நீங்க இந்த அழைப்பை ஏற்கிறீங்களா அல்லது அதை இக்னோர் பண்ண போறீங்களா? ஏன்னா அடுத்தது என்ன நடக்க போறது என்பதை அதுவே முடிவு செய்யும். ஏன்னா அடுத்தது என்ன நடக்க போறது என்பதை அதுவே முடிவு செய்யும். நீங்க இந்த அழைப்பை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ஒரே நேரத்துல மாறாது, ஆனா மெதுவா ஆழமா மாற ஆரம்பிக்கும். இப்போ கவனமா கேளுங்க. 16வது அறிகுறி. நீங்க உங்களோட பழைய பழக்கங்களை விட்டுவிடணும் போல தோணும். முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இப்போ அவ்வளவாக கவராத மாதிரி இருக்கும். நேரத்தை வீணாக்குற விஷயங்கள் உங்களை தள்ளி வைக்க ஆரம்பிக்கும். அது உங்க கண்ட்ரோல் இல்லாம நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. பிரபஞ்சம் உங்களை தூய்மைப்படுத்துது, உங்களை அடுத்த நிலைக்கு தயாராக்குது. 17வது அறிகுறி. நீங்க சில நேரம் ஒரே நேரத்துல அமைதியும் குழப்பமும் உணர்வீங்க. வெளியில் குழப்பம் இருக்கும்,
ஆனா உள்ள ஒரு அமைதி இருக்கும். அது எப்படி பாசிபிள்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஆனா அது ஒரு பெரிய மாற்றத்தின் சைகை. உங்க உள்ளம் ஸ்ட்ராங் ஆகுது. 18வது அறிகுறி, நீங்க திடீர்னு சில உண்மைகளை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. யாரும் சொல்லாம, எங்கேயும் படிக்காம, உங்களுக்கு புரியும். வாழ்க்கை பற்றி, மனிதர்கள் பற்றி, உண்மை பற்றி. அது நாலேஜ் இல்ல, அது விழிப்பு. பிரபஞ்சம் உங்க கண்களை திறக்குது. 19வது அறிகுறி, நீங்க உங்களை நேரத்தை மதிக்க ஆரம்பிப்பீங்க. முன்னாடி போல எல்லாரோடதும் பேச மாட்டீங்க. எல்லா இடத்துக்கும் போக மாட்டீங்க. நீங்க தேர்வு பண்ண ஆரம்பிப்பீங்க. யாரோட இருக்கணும், என்ன செய்யணும். அது ஈகோ இல்ல, அது கிளியாரி. உங்க வாழ்க்கைக்கு வேல்யூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். 20வது அறிகுறி, நீங்க பயத்தோட இருந்தாலும் முன்னேற ஆரம்பிப்பீங்க. பயம் போயிடல, ஆனா நீங்க அதுக்குள்ள நிக்க மாட்டீங்க. அதை கடந்து போவீங்க. இதுதான் மிகப்பெரிய மாற்றம். ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பயம் இல்லாதவர்கள் இல்ல, பயத்தை கடந்து செல்றவர்கள். இப்போ இந்த நிலைக்கு வந்த பிறகு ஒரு மிக முக்கியமான விஷயம் நடக்கும். அது எல்லாருக்கும் வராது. அது வந்தவங்க வாழ்க்கை முழுக்க மாறும். 21வது அறிகுறி, நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு தெளிவான திசை பார்க்க ஆரம்பிப்பீங்க. முன்னாடி குழப்பமா இருந்த பாதை இப்ப கொஞ்சம் தெளிவா தெரியும். நீங்க எங்க போகணும், என்ன செய்யணும், அதுக்கான ஒரு ஃபீலிங் வரும். அது பிளான் இல்ல, அது காலிங். பிரபஞ்சம் உங்களை அழைக்குது. இப்போ கவனமா கேளுங்க. இங்க வந்த பிறகு நீங்க 2 வழிகளில் ஒருத்தர் தேர்வு செய்யணும். ஒரு வழி பழைய வாழ்க்கைக்கு திரும்புறது, சாதாரணமா வாழ்றது. மற்றொரு வழி இந்த அழைப்பை ஏத்துக்கிட்டு முன்னேறது. இந்த தேர்வு எளிதா இருக்காது. ஏன்னா இந்த பாதை ஈஸி இல்ல, ஆனா இதுதான் உண்மையான வாழ்க்கை. நீங்க இப்போ எடுக்கும் இந்த முடிவு உங்க வருங்காலத்தை மட்டும் இல்ல, உங்க அடையாளத்தையே மாற்றும். நீங்க இப்போ எடுக்கும் இந்த முடிவு உங்க வருங்காலத்தை மட்டும் இல்ல, உங்க அடையாளத்தையே மாற்றும். இப்ப கவனமா கேளுங்க. இதுதான் அந்த கட்டம். பலர் இங்கே நின்று விடுறாங்க. ஏன்னா இந்த நிலை வந்த பிறகு பிரபஞ்சம் உங்களை சோதிக்காது, அது உங்களை முழுமையாக மாற்ற ஆரம்பிக்கும். 22வது அறிகுறி, நீங்க உங்களை மறுபடியும் உருவாக்க ஆரம்பிப்பீங்க. பழைய நினைப்புகள், பழைய பயங்கள், பழைய சந்தேகங்கள், இது எல்லாம் மெதுவா நீங்கிடும். அதுக்கு பதிலா ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய தைரியம், ஒரு புதிய நீங்க உருவாக ஆரம்பிப்பீங்க. இது இன்ஸ்டன்டா நடக்காது, ஆனா நடந்துகிட்டே இருக்கும். 23வது அறிகுறி, நீங்க மற்றவர்களின் கருத்துக்களால் பாதிக்கப்பட மாட்டீங்க. முன்னாடி யாராவது என்ன சொன்னாலும் அது உங்களை பாதிச்சிருக்கும். ஆனா இப்போ நீங்க உங்களையே கேட்பீங்க. உங்க உள்ள குரலை நம்புவீங்க. ஏன்னா அதுதான் உண்மையான வழிகாட்டி. 24வது அறிகுறி, நீங்க உங்கள் வாழ்க்கைக்கு பொறுப்பு எடுக்க ஆரம்பிப்பீங்க. அவன் காரணம், அவள் காரணம், சூழ்நிலை காரணம், இந்த மாதிரி சொல்ல மாட்டீங்க. நீங்க சொல்வீங்க, என் வாழ்க்கை, என் முடிவு அனு. இதுதான் பவர், இதுதான் உண்மையான சுதந்திரம். 25வது அறிகுறி, நீங்க தோல்வியை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீங்க. முன்னாடி அது உங்களை உடைத்திருக்கும், ஆனா இப்போ அது உங்களை கற்றுக் கொடுக்கும். நீங்க விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருப்பீங்க. ஏன்னா நீங்க புரிஞ்சிட்டீங்க, ஒவ்வொரு தோல்வியும் ஒரு படி முன்னேற்றம். 26 அறிகுறி, நீங்க உங்க வாழ்க்கையை உங்களாலே உருவாக்க ஆரம்பிப்பீங்க. வாய்ப்பு காத்திருக்க மாட்டீங்க, வாய்ப்பை உருவாக்குவீங்க. சூழ்நிலையை குறை சொல்ல மாட்டீங்க, அதை மாற்றுவீங்க. இதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் அடையாளம். இப்போ கவனமா கேளுங்க. இந்த நிலைக்கு வந்த பிறகு ஒரு கடைசி உண்மை உங்களுக்கு புரியும். அதுதான் எல்லாவற்றையும் முடிக்கிற உண்மை. நீங்க பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்லை. நீங்களே அந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி, அதன் ஒரு சக்தி, அதன் ஒரு வெளிப்பாடு. அதனாலதான் அது உங்களோட பேசுது, அது உங்களை வழி நடத்துது. ஏன்னா நீங்க அதுதான். இப்போ நான் உனக்கிட்ட கடைசியா கேட்கிறேன், இந்த உண்மையை நீங்க ஏற்கிறீங்களா? நீங்க உங்க உண்மையான வாழ்க்கையை வாழ தயாரா? ஏன்னா இங்கிருந்து தான் உங்க புதிய வாழ்க்கை ஆரம்பிக்குது. ஏன்னா இங்கிருந்து தான் உங்க புதிய வாழ்க்கை ஆரம்பிக்குது.
ஆனா அந்த ஆரம்பம் எப்படி இருக்கும் தெரியுமா? அது வெளியில பெரிய சத்தத்தோட வராது. அது உள்ளே ஒரு அமைதியான மாற்றமா வரும். நீங்க ஒரே நாள்ல வேற மனிதரா மாற மாட்டீங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா உண்மையான நீங்க வெளிவர ஆரம்பிப்பீங்க. இப்ப கவனமா கேளுங்க. 27வது அறிகுறி. நீங்க உங்க உள்ளுணர்வை முழுசா நம்ப ஆரம்பிப்பீங்க. யாராவது சொன்னதுக்காக இல்ல, உங்க உள்ள சொல்ற குரலுக்காக முடிவு எடுப்பீங்க. அது சில நேரம் லாஜிக்கு எதிரா இருந்தாலும் நீங்க அதையே ஃபாலோ பண்ணுவீங்க. ஏன்னா நீங்க புரிஞ்சிட்டீங்க. அதுதான் உங்க உண்மையான வழிகாட்டி. 28வது அறிகுறி. நீங்க எந்த சூழ்நிலையிலும் உங்களை இழக்க மாட்டீங்க. முன்னாடி சூழ்நிலை உங்களை கட்டுப்படுத்தி இருக்கும். ஆனா இப்போ நீங்க தான் சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணுவீங்க. அமைதியா இருப்பீங்க. திடமாக இருப்பீங்க. இதுதான் உள்ளிருந்து வரும் சக்தி. 29வது அறிகுறி. நீங்க உங்கள் வாழ்க்கையை ஒரு பெரிய நோக்கத்தோட பார்க்க ஆரம்பிப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவப்பட மாட்டீங்க. அவைகளை பெருசா எடுத்துக்க மாட்டீங்க. ஏன்னா உங்க கவனம் இப்போ உயர்ந்த இடத்துல இருக்கு. நீங்க எதற்காக வந்தீங்கன்னு மெல்ல மெல்ல புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. 30வது அறிகுறி. நீங்க மற்றவங்களுக்கு வழிகாட்ட ஆரம்பிப்பீங்க. அவர்களே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. உங்ககிட்ட ஆலோசனை கேட்பாங்க. நீங்க சொல்லும் வார்த்தைகள் அவர்களுக்கு உதவும். அது உங்க முயற்சி இல்ல. அது உங்க உள்ளே இருக்கும் சக்தி வெளிவருது. 31வது அறிகுறி. நீங்க எதையும் கட்டுப்படுத்தணும் என்று நினைக்க மாட்டீங்க. வாழ்க்கை எப்படி நடக்குதோ அதை நம்ப ஆரம்பிப்பீங்க. ஆனா அதே நேரத்துல நீங்க உங்கள் செயலில் முழு பொறுப்பு எடுப்பீங்க. இதுதான் சமநிலை. இதுதான் உயர்ந்த புரிதல். இப்போ கவனமா கேளுங்க. இந்த எல்லா மாற்றங்களும் நடந்த பிறகு ஒரு கடைசி நிலை உங்களை காத்திருக்குது. அதுதான் மிக அமைதியானதும் மிக சக்தி வாய்ந்ததும். 32வது அறிகுறி. நீங்க உங்களோட உள்ளத்துல முழு அமைதியை உணர்வீங்க. வெளியில் எதுவாக இருந்தாலும் உள்ள ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதி வாங்க முடியாதது, இழக்க முடியாதது. அதுதான் உண்மையான செல்வம். அதுதான் உண்மையான வெற்றி. இப்போ நான் உன்கிட்ட சொல்ல வர்ற கடைசி உண்மை. நீங்க தேடியது எல்லாம், நீங்க ஓடி சென்றது எல்லாம், நீங்க காத்திருந்தது எல்லாம், அனைத்தும் உங்க உள்ளேதான் இருந்தது. பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுக்கல. அது உங்களை நினைவூட்டுச்சு. நீங்க யார் என்று, நீங்க என்ன சக்தி என்று. இப்போ நீங்க முழுமையா விழுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ஒரு சாதாரண கதையா இருக்காது. அது ஒரு உதாரணமா மாறும். மற்றவங்களுக்கு ஒரு ஒளியா மாறும். அதுதான் உங்க உண்மையான பயணம். இப்போ ஒரு நிமிஷம் அமைதியா யோசிங்க. இந்த வீடியோ உங்கள்கிட்ட வந்தது சாதாரணம் இல்ல. இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தெரிஞ்சது சும்மா இல்ல. நினைவில் வைங்க. நீங்க சாதாரண மனிதர் இல்ல. நீங்க ஒரு சக்தி. உங்க வாழ்க்கை மட்டும் இல்ல, உங்களை சுற்றிய உலகமே மாறும்.